வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. ஹாய் ப்ரோ. ஐ ஹேவ் அ டவுட். கேன் சம்மன் பி அ மில்லியனர் டூரிங் தியா அவயோக தசை ஓ 6, 8, 12 லாட் தசை? கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஆன் திஸ்? ஓகே. ஒரு நபர் 6, 8, 12ஆம் அமைப்பு தசைகள்ல ஒருத்தர் மில்லியனர் ஆக முடியுமா? கோடி கணக்குல பணத்தை சம்பாதிக்க முடியுமா? ஓகே. ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறாரு, லாட்டரியில சம்பாதிக்கிறாரு. இதை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். 6ஆம் இடம் பிறரின் உழைப்பை எடுத்துக்கொள்றது, 8ஆம் இடம் அதிர்ஷ்டத்தால வர்றது, 12ஆம் இடம் வெளியில சொல்லிக்க எங்க இருந்து எங்க காசு வந்துச்சு. நேற்று கூட ஒரு ஜாதகத்தை போட்டேன், ஆனா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. 12ஆம் பாவகம் அதீத சுபத்துவம். நீங்களே கிரிமினலா யோசிக்கிறவங்க இருக்குங்க அப்படின்னு சிரிச்சாரு. அவ்வளவுதான். இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இதுல 6, 8, 12ன்றது வெளியில சொல்ல முடியாத, நம்ம கஷ்டப்படாத, நம்ம அதற்காக பெரிய அளவுக்கு எஃபர்ட் போடாத, இது அந்த 6, 8 அமைப்புகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபத்தன்மையில் இருக்கும் பொழுது. 6, 8ங்க வெளிநாட்டு போவீங்களா? 6, 8 அமைப்புகள் சுபத்துவம் இருந்தா தாங்க வெளிநாட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொல்றோம்ல. இந்த அமைப்புகள்ல 6ஆம் இடம் இன்னொருத்தரோட உழைப்பு. இந்த இன்னொருத்தரோடைய உழைப்பை எப்படிங்க? 1000 பேருக்கு முதலாளியா இருப்பீங்க, அவங்களுடைய உழைப்பை எடுத்துக்குவீங்க. இல்ல 1000 பேர், அது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தின் அடிப்படையில ஒரு முடிவு வரும். 1000 பேருக்கு இதுல இருக்கிறீங்களா, போஸா இருக்கிறீங்களா? 100 பேருக்கு போஸா இருக்கிறீங்களா? 10 பேருக்கு போஸா இருக்கிறீங்களா? 2 பேருக்கு போஸா இருக்கிறீங்களா? அது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சிம்மமும் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க கேட்ட கேள்விக்கும் நான் எவ்வளவு விஷயம் கனெக்ட் பண்றேன்றத பாருங்க. ஜோதிடம்ன்றது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கம்பைன் பண்ணி சொல்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்ப முதல்ல 6ஆம் இடத்து மூலியமா நீங்க பணக்காரர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொருத்தருடைய உழைப்பை எடுத்துக்கிறதுக்கான சில அமைப்பு வேணும். அடிக்கடி நான் சொல்ற விஷயம், நீங்க பணக்காரரா இருக்கிறதுக்கு உங்களுடைய உழைப்பு தேவையே இல்லை. உடல் உழைப்பால தான் ஒருத்தர் முன்னேறணும் அப்படின்னாக்கா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 80-90 விழுக்காட்டு மக்கள் கடுமையாக உழைக்கிறவங்க தான். ஆனா 5 விழுக்காடு மக்கள் மட்டும்தான் கோடீஸ்வர அமைப்புகள்ல இருப்பாங்க. பணக்காரமான சகல தரப்பு அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கக்கூடிய தன்மையில இருப்பாங்க. ஏன்னா அந்த 5% இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டமும் தசாபுத்தியும் லக்னாதிபதியும் கை கொடுப்பாங்க. அதனால அவங்க ஈஸியா ஒரு விஷயத்த அடைஞ்சிருவாங்க. ஓகேங்க. இதுல இல்லைங்க எல்லாமே கடவுளுங்க, எல்லாமே சரிப்படி நடக்குதுனாக்கா, ஒருத்தர் ரோல்ஸ் ராய்ஸ் காடி வாங்கிட்டு அதுக்கு டெக்ஸ் கட்டாம 10 வருஷம் கேஸ் நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஒருத்தர் நடந்து போறாரு, ஒருத்தர் சைக்கிள்ல போறாரு, ஒருத்தர் பைக்ல போறாருல்ல. இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்குல்ல. இதனை கடந்து எது உங்களை அந்த நிலைமைக்கு மாத்துது? 6, 8, 12ஆம் அமைப்புகள்ல உங்களுக்கு சொல்ல முடியாத இடங்கள்ல இருந்து பணம் வருது. இதெல்லாம் தாண்டி மகாதன யோக அமைப்புகள்ல இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான பணங்கள் வருது. சரி, மகாதன யோகம்னா என்னது? உங்களுடைய லக்னம், இது எதுவுமே ராசிக்கு வராதுங்க. தசாபுத்தின்னு வரும்போது எல்லாம் லக்னத்துக்கு மட்டும்தான். லக்னத்துல இருந்து இன்னொன்னு, சமீப காலமா லக்னம் பத்தி பேசுறீங்க, அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா நான் பேச ஆரம்பிச்ச நேரத்துல மலேசியால லக்னம்னா வேற என்னன்னு தெரியாது. அப்படி போவோம். சரி, இதுல உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி தனாதிபதி, உங்களுக்கு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி, உங்களின் லக்னத்தின் 11ஆம் அதிபதி லாபாதிபதி. இந்த மூவரும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ளணும். ஏங்க அவங்க 3 பேருக்கும் என்னங்க பிரச்சனை? 3 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆவாதுங்க. அந்த டீம்ல பாத்தீங்கன்னா 2 பேர் ஒரு டீமாவும் ஒருத்தர் ஒரு எதிர் டீமாவும் இருப்பாரு. எந்த லக்னமா இருந்தாலும் எடுத்து பாருங்க. மேஷமா இருந்தாக்கா இவரு மேஷ லக்னக்காரரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் ஒரு மாதிரி வருவாரு. ரிஷப லக்னக்காரரா இருந்தா உங்களுடைய 11ஆம் அதிபதி குருவா வருவாரு. அதாவது லக்னத்துக்கு எதிரிகள் அதை கொடுக்கணும். உங்களுடைய நீங்கள் மகாதன யோகத்தை அனுபவிக்கணும்னா உங்களோட எதிரியோட பணத்தை எடுத்து அனுபவிக்கணுங்க. அப்ப அந்த எதிரி உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும். யாரு? உங்களோட வேலைக்காரனா? கோர்ட்ல ஒருத்தர் மேல கேஸ் போட்டிருக்கிறீங்களா? அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாயி அந்த எதிரியோட பணம் உங்களுக்கு வருதா? நீங்க ஷேர் மார்க்கெட்ல காசு போட்டிருக்கிறீங்க, ஆயிரக்கணக்கான எதிரிகளை தேய்ச்சி அந்த பணம் உங்க கைக்கு வந்து சேருது. ஜெக்பாட் உங்களுக்கு அடிக்குது, 1000 கோடிக்கணக்கான நபர்களுடைய பணத்தை தோக்கடிச்சு அந்த பணத்தை எடுத்துக்கிறீங்க. இது தாங்க 6, 8, 12 அமைப்புகள்ல வரக்கூடிய, வெளியில சொல்ல முடியாத அமைப்புகள்ல இருக்கக்கூடிய வருமானம் வர்ற விஷயம். ஓகேங்களா? இங்க திடீர்னு ஒருத்தர் பணக்காரர் ஆகிறாரு, 8ஆம் பாவக வழியா ஆகிறாரு. இங்க ஒருத்தர் திருட்டுத்தனமா பணக்காரர் ஆகிறாரு, 12ஆம் பாவக வழியா வராரு. இங்க ஒருத்தர் இன்னொருடைய உழைப்பை எடுத்துக்கிட்டு பணக்காரர் ஆகிறாரு, 6ஆம் இடத்து வழியா வந்துருவாரு. இது எல்லாம் எதனோட அடிப்படையிலுங்க? டெய்லி ஒருத்தரோட 10 வெள்ளியை நீங்க உழைப்ப சாப்பிடுறீங்களா? உங்களோட லக்னமும் லக்னாதிபதியும் ரொம்ப சுமாரான அமைப்புகள் இருக்காங்க. டெய்லி 1000 பேர் உங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? சமீபத்துல அந்த சனியின் துறையில சாதிக்கணும், சமீபத்துல இல்ல, ஒரு 1.5 வருஷம் இருக்கும். சனியின் துறையில சாதிக்கணும்ன்ற அவரு கீழே கிட்டத்தட்ட 500 பேர் வேலை செய்யறாங்க. அந்த 500 பேரை மேனேஜ் பண்ற அளவுக்கு அவரு மார்கழி திருவாதிரை அன்னைக்கு பிறந்தவர். சூரியன் சுபத்துவம் வந்துருது, சிம்மத்தை குரு பார்ப்பாரு. அப்ப சிம்மம் சிம்மாதிபதி அதிகாரம், உங்களை பார்த்தனே தலை வணங்கிடணும்ல.
ஏன் எப்ப பார்த்தாலும் பணக்காரர்களை பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே ஒதுங்கி நிக்கிறீங்க? பணம் படைத்தவரை பாத்தீங்கன்னா ஒதுங்கி நிக்கிறீங்க. அதிகாரம் சம்பந்தப்பட்டவரை பாத்தீங்கன்னா ஏன் ஒதுங்கி நிக்கிறீங்க? நீங்க தப்பு பண்ணலையே, தவறு பண்ணலையே, ஏன் அவரை நெருங்க பயப்படுறீங்க? அவருடைய சூரியன் அவருடைய சூரியன் அவருடைய ஆராவை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு. அவர் எங்க போனாலும் சக்சஸ் படுவாரு. அங்க எங்க போனாலும் அவருக்கு வருமானம் வரும். அதே காரியத்தில் நீங்க இறங்கி போனீங்கன்னா நம்மள யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட லக்னம் லக்னாதிபதி இயல்பா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல புரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக 6, 8, 12ஆம் அமைப்பு தசையில ஒருவர் கோடீஸ்வரர் ஆக முடியும். அவயோக தசையில ஆக முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மேஷ லக்னத்துக்கு ஓகேங்களா? மேஷ லக்னத்துக்கு புதன் ஆகாதவருங்க. எப்படியும் அவர் கெடுபலன் தான் தருவாரு. அந்த புதன் சிம்மத்துல இருக்காரு. 5ஆம் இடத்துல சிம்மத்துல இருக்காரு. ஏன்னா நீங்க அதிர்ஷ்டம் பத்தி பேசுறீங்களா? அதனால 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதற்கு பிறகு அவர் ஒரு பௌர்ணமி சந்திரனோட பார்வையில இருக்காரு. லக்னத்துல குரு இருந்து பாக்குறாரு. 2 சுபர் தொடர்பு வந்துருச்சா? சுக்கிரன் கூடவே இருக்கிறாருன்னு போட்டுங்க. சுக்கிரன் கூட இருக்கிறாரு. சுக்கிரன் கூட இருக்கிறாரு. சுக்கிரனை கூட இருக்கிறாருன்னு போட்டுக்கங்க. இந்த அமைப்புகள்ல ஒருவருக்கு வரக்கூடிய அந்த புதன் தசை அப்படியே 6ஆம் இடத்து பலனை 5ஆம் வீட்டு வழியா செய்யும். 6ஆம் இடம் என்றது 6ஆம் இடம்ன்றது என்னது? இன்னொருத்தரோட உழைப்பு, வெளியில சொல்லிக்காத மாதிரியான விஷயங்கள், வேற ஒருத்தர்கிட்ட இருந்து எடுக்கப்படக்கூடிய உழைப்பு. அந்த உழைப்பை 5ஆம் பாவகத்தின் அதிர்ஷ்டத்து வழியா கொடுக்கும். ஓகேங்களா? இந்த அதிர்ஷ்டம் எதுல வரும்? அவரோட எண்ணத்துல வரும், அவரோட செயல்பாடுல வரும், அவரோட குழந்தைகளுக்காக வரும். இந்த மாதிரியான 5ஆம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், அந்த ஸ்தானம், இந்த ஸ்தானம்னு எது உங்களுக்கு புரியலையோ, எது இப்போ நம்மளால பார்க்க முடியாதோ அதை ஜோதிடத்துல பார்க்காதீங்க. பார்க்க வேண்டியது 5ஆம் பாவகம் அதிர்ஷ்டம்ங்க. குழந்தைங்கள்க என்ன மாதிரியான எண்ணங்களை நீங்க சிந்திக்கிறீங்க? 5ஆம் இடத்துல ஒரு இந்த மாதிரியான அவயோகர் இருக்கிறாரு. அவரு அதிநட்பு ஸ்தானத்துல அதீத சுப அமைப்புகள்ல இருந்து புதன் தசை நடக்கும் பொழுது நீங்க நல்லா இருப்பீங்க. மேஷராசிக்காரர் அவர் நல்லாவே இருப்பாரு. ஓகேங்களா? லக்னாதிபதிய தனுசுல போட்டுக்கங்க. அவர் பேர் என்ன? செவ்வாயை வந்து தனுசுல போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஜாதகம். சமீபத்துல யூடியூப்ல ஒண்ணு போட்டோம் பாருங்க. அந்த மாதிரி. சரிங்களா? இந்த அமைப்புகள்ல தான் இருக்கும். 6, 8 அமைப்புகள்ல அவயோக தசைகள்ல கோடிகள்ல சம்பாதிக்கிறவருன்றது நம்ம 2 வழியில சம்பாதிக்கிற மாதிரி வரும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.